வைதேகி ரங்கோ, என்னம்மா உடம்பு? நமஸ்காரம் மாமி. உள்ள வா. அம்மா எப்படி இருக்க? நல்லபடியா தான் இருக்கேன். வா வா உட்காந்து. ஏமா, நீ உடம்பு வீக்கா இருக்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கப்படாதா? அவசர அவசரமா கிளம்பி வந்திருக்க. இப்ப எப்படி இருக்க? இப்ப எனக்கு ஒண்ணும் இல்ல மாமி, நான் பூரணமா குணமாயிட்டேன். என்னவோ வாய் சொல்றது, ஆனா முகம் சரியா இல்லையேம்மா. லக்ஷ்மி சாரெல்லாம் ஆத்துல இல்லையா? லட்சுமி ஸ்கூலுக்கு போயாச்சு, சாரா எப்பவும் போல ஆபீஸ்க்கு போயாச்சு. இரு, நான் உனக்கு சூடா காஃபி கொண்டு வரேன். இருங்க உட்காருங்க மாமி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சொல்லுமா, என்ன? மாமி, உங்ககிட்ட தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு மாமி. என்கிட்ட தெரிஞ்சுக்க அப்படி என்னமா இருக்கு? உன்கிட்ட இருந்து தான் நான் அத்தனை விஷயத்தையும் தெரிஞ்சுட்டேன். நீ தானே எனக்கு எல்லா சமாச்சாரமும் சொன்ன. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் மாமி. ஆனா எனக்கு தெரிய வேண்டிய விஷயமும் இருக்கே. என்னம்மா, என்ன ஒரு மாதிரியா பேசுற? எனக்கு ஒன்னும் புரியல. என்னம்மா, மனசுல கண்டதையும் போட்டு குழப்பிக்காத. உனக்கு என்ன பிரச்சனை? நான் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்கேனோ. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? என்ன மாமி அப்படி சொல்லிட்டு? என் மேல கூட எனக்கு நம்பிக்கை இல்லாம போகலாம் மாமி, ஆனா உங்க மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை என்னைக்குமே போகாது. நம்பிக்கை வச்சிருக்கியோன்னோ, அப்புறம் எதுக்கு கண்டதையும் மனசுல போட்டு அலட்டிண்டு இப்படி வருத்திக்கிற? நான் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்கேன் இல்லையா? சரி, இப்ப என்ன விஷயமா வந்த சொல்லு. தயங்காம சொல்லு. மாமி, எனக்கு ஒரு ஒத்தாசை பண்றீங்களா? என்னம்மா? சாராக்கு ஜானகிராமன் ஒரு வரன் பாத்திருக்கேன் இல்லையா? ஆமா, பாத்திருக்கோம். அவனுக்கு என்ன? இல்ல, அன்னைக்கு நான் கோவில்ல மயங்கி விழுந்திருந்தப்போ அவரோட தாத்தாவும் இவருமா தான் என்ன ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்தான்னு சொன்னேள். ஆமா சொன்னேன். அதுக்கு என்ன? இல்ல, பெருமாளை சேவிச்சுட்டு நிம்மதியா ஆத்துக்கு போகாம நான் பண்ண அமக்களத்துல பங்கேத்துண்டு ஒத்தாசி பண்ணி ஆஸ்பத்திரியில சேர்த்தார்லையா, அதுக்கு ஒரு நன்றி சொல்லலாம் தான் மாமி. ரொம்ப சந்தோஷமா. இவ்வளோ தூரம் ஞாபகம் வச்சுண்டு அவளுக்கு நன்றி சொல்லணும்னு சொல்றியே, இந்த குணம் யாருக்கு வரும்? இந்த நாள்ல இப்படி பரோபகாரம் பண்ற மனுஷால பாக்குறதும் ரொம்ப அபூர்வமா. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னா, எங்களுக்கு வாச்சிருக்கிற 2 சம்பந்திகளும் குணத்திலயும் சரி பரோபகாரத்திலயும் சரி ரொம்ப வசந்தவாளா இருக்கேள். மாமி, அவ அட்ரஸ் கொஞ்சம் தரேளா? எனக்கு அவாத்து அட்ரஸ் சரியா தெரியாது, ஏன்னா நான் அவாத்துக்கு போனதில்ல. அது ஜானகிராமனோட ஜாதகத்தை அவ கொடுத்தப்போ அவாத்து அட்ரஸ் அதுல பார்த்தா மாதிரி ஒரு ஞாபகம். ஒரு காப்பி இங்க இருக்கு, இரு நான் பாக்குறேன். இங்கதானே வச்சேன். சாரா கழுத என்ன பண்ணி தொலைச்சானே தெரியல. பெருமாளே. ஆர் வேணுகோபாலன், லட்சுமணசாமி தெரு, மயிலாப்பூர். நல்ல வேலை கிடைச்சு கொடுத்து. உனக்கு ஒரு பேப்பர் பேனா தட்டுமா? அட்ரஸ் எழுதிக்கிறியா? இல்ல மாமி, நீங்க சொல்லுங்க, நான் மனசுல வாங்கிக்கிறேன். சரி. ஆர் வேணுகோபாலன், நம்பர் 6, லட்சுமணசாமி தெரு, மயிலாப்பூர், நியர் சித்திரகுளம். சித்திரகுளம் கபாலீஸ்வரர் கோவில் குளம் வருது. அதுக்கு அந்தண்டு தானே சித்திரகுளம். இந்த கேசப்பெருமாள் கோயில் இருக்கேமா? சரி சரி சரி, புரிஞ்சிருது மாமி. சரி மாமி. லட்சுமணசாமி தெரு, 6ஆம் நம்பர் வீடு. சரி மாமி, நினைவு வச்சுக்கோ. சரி சரி. நீ அவளை போய் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் தகவல் சொல்லு. நானும் உன்னோட வரேன். உன் சார்பா நானும் அவளுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்றேன். அது இப்போ ஆத்துல காரியமெல்லாம் அப்படியே இருக்கு. முடிச்சுட்டு கொஞ்சம் ஒழிஞ்ச அப்புறமா உங்களுக்கு நான் ஃபோன் பண்றேன். 2 பேருமா போலாம். சரிம்மா, உடம்ப பாத்துக்கோ, ஜாக்கிரதையா இருமா. சரி சரி மாமி, நான் போயிட்டு வரேன்.
வந்திருக்க, ஜாக்கிரதையா போம்மா. சரி மாமி, போயிட்டு வரேன். ஆ. அப்பா, என்னப்பா அது? அம்மா போய் இவ்வளோ நாழி எடுத்து இன்னும் ஆளையே காணோம். எனக்கு ஒன்றும் புரியல அமுதா. இதுவரைக்கும் உங்க அம்மா அப்படி நடந்துட்டதே கிடையாது. எனக்கும் பயமா இருக்கு. என்னப்பா இது? நீங்க என்ன சின்ன குழந்தையா? அண்ணா, அம்மா வந்துருவா. நீ அனாவசியமா கவலைப்பட்டு தேவையில்லாம அப்பாவையும் பயமுறுத்தாத. அப்பா, உங்களுக்கு தான் கோமலா மாமிய பத்தி தெரியுமே. யாராவது ஆள் கிடைச்சானா நான் ஸ்டாப்பா பேசிட்டே இருப்பா. அதுலயும் அம்மானா அவளுக்கு ரொம்ப பிடிச்ச மனுஷி. அவ்வளவு சீக்கிரம் அம்மாவை புறப்பட விட்டுடுவாளா? அதான் லேட்டா இருது. வந்துருவா, கவலைப்படாதீங்க. கோத, எனக்கு என்னமோ அம்மா கோமல மாமி வீட்டுக்கு போயிருப்பாங்களான்னு சந்தேகமா இருக்கு. என்னண்ணா நீ? அம்மா ஒண்ணு கோயிலுக்கு போவா, இல்லன்னா கோமலா மாமி ஆத்துக்கு போவா. அதை தவிர அவளுக்கு வேற ஏது போக்கடும்? கோத, எதுக்கும் கோமல மாமி ஆத்துக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் கேட்டுறேன். சரிப்பா. ஹலோ, கோமலா ஸ்பீக்கிங். அத்தை, நமஸ்காரம். நான் தான் கோதை பேசுறேன். கோதை, எப்படி இருக்கம்மா? நன்னா இருக்கேன் அத்தை. நீங்க எப்படி இருக்கேள்? எனக்கு என்ன, பெருமாள் இருக்கார், பாத்துக்கிறார், திவ்யமா இருக்கேன். அத்தை, அங்க அம்மா இருந்தா கொஞ்சம் போனை கொடுங்களேன். நான் அவகிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அம்மா இங்கிருந்து கிளம்பிட்டாளேம்மா. கிட்டத்தட்ட ஒரு ½ ஆயிருக்குமா. அப்படியா அத்தை? சரி, அப்போ நான் அம்மா வந்ததுக்கு அப்புறம் அவள்கிட்ட பேசிக்கிறேன். வச்சிட்டுமா அத்தை? ஓகேம்மா. என்ன கோத? அப்பா, நான் சொன்ன மாதிரியே அம்மா கோமலா அத்தாத்துக்கு தான் போயிருக்கா. ஆனா அம்மா அங்கேருந்து கிளம்பி ½ ஆயிடுதுன்னு சொன்னாப்பா. அதான் எனக்கு ஒன்னும் புரியல. அப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அம்மா அங்கிருந்து கிளம்பி 1/2 மணி நேரம் இருக்குன்னா இந்நேரம் இங்க வந்திருக்கணுமே. எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்பா, பேசாம நம்ம ஒண்ணு பண்ணுவோம். அம்மா வழக்கமா எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போவாளோ அங்கெல்லாம் போய் தேடி பார்ப்போம். நானும் அண்ணாவும் ஒரு பக்கம் போறோம், நீங்க இன்னொரு பக்கம் போய் ஏதானும் கோயில்ல தேடி பாருங்க. சரிம்மா. அமுதா, நான் புறப்படுறேன். சரிப்பா. கோத, அம்மாவை எந்த கோவில்னு போய் தேடுறது? அண்ணா, எனக்கு என்னமோ அம்மா ஜானகி ராமநாத்துக்கு போயிருப்பாளோன்னு சந்தேகமா இருக்கு. அப்போ அம்மாக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்கணும்னு தான் எனக்கு சந்தேகம். சரி, அப்போ ஜானகி ராமநாத்துக்கே போலாம். வா. சரி, வா போலாம். நீங்க இருங்கோ, நான் போய் பார்க்கறேன். சரி. அலமோ,
என்ன யாருன்னு அடையாளம் தெரியல. உங்க மாட்டு பொண்ணு ரங்கநாயகி. அடையாளம் தெரியாத அளவுக்கு நான் அப்படி ஒண்ணும் மாறி போயிடலையே. 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ரங்கநாயகி தான் நான். புரியுறது. பூவும் பொட்டுமா ஒருத்தி வந்து நிக்கிறாளே, இவளா நம்ம மாட்டு பொண்ணுன்னு தானே நினைக்கிறாள்? இல்ல இல்ல, அப்படிலாம் இருக்காது. மறுவிவாகம் நீங்க தானே பண்ணி வச்சேள். உங்களுக்கு அது மறக்குமா? புள்ளையே போயிட்டா, இவன் நம்மளுக்கு பாரமா ஆயுசு முழுக்க இருப்பாளேன்னு நினைச்சுதானே இன்னொருத்தருக்கு கையை பிடிச்சு கொடுத்தாள். சரி, ஆனா அது என் தப்பு இல்லையே. அப்புறம் எதுக்காக உங்களுக்கு என் மேல இவ்வளவு வெறுப்பு? 25 வருஷமா ரங்கம், நீ எப்படி இருக்க, சௌக்கியமா இருக்கியாமான்னு என்ன கேட்டிருக்கலாம், போன் பண்ணிருக்கலாம். சரி, என் குரலை கேட்க பிடிக்கல, ஒரு கடுதாசியாவது போட்டிருக்கலாமே. ஏன் செய்யல? அப்படி என்ன துரோகம் நான் உங்களுக்கு பண்ணிட்டேன்? இல்ல ரங்கம், நீ எங்களை தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. சரியாத்தான் புரிஞ்சுட்டு இருக்கேன். இல்லட்டா இத்தனை நாள் என்ன வந்து பார்க்காம இருந்திருப்பேளா? இல்ல, இருக்கிற இடத்தான் சொல்லாம இருந்திருப்பேளா? இல்லம்மா, உன் புது வாழ்க்கையில எந்த குழப்பமும் வந்துடக்கூடாதுன்னு தான் நாங்க நினைச்சோம். ஆமா ரங்கம், உனக்கு பழைய ஞாபகங்கள் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு தான் நாங்க அஞ்ஞாதவாசம் இருந்தோம். ஓ, அதனாலதான் கோவில என்ன பார்த்துட்டு பாராத மாதிரி போயிட்டேளா? என்னன்னா, ஆத்துக்கு வந்த பொண்ணு நிக்க வச்சு பேசிட்டு இருக்கோம். ரங்கோ, நீ உட்காரு, நான் உனக்கு காஃபி கொண்டு வரேன். இல்ல, இருக்கும். காபி சாப்பிடுறதுக்கோ குசல விசாரிக்கிறதுக்கு நான் வரல இங்க. உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுட்டு போகத்தான் நான் வந்திருக்கேன். உங்க பேரனுக்கு உப்பிலியப்பன் கோவில் தேசிகாச்சாரியோட பொண்ணை நிச்சயம் பண்ண போறதா நான் கேள்விப்பட்டேன். ரங்கம், அவ மனுஷா ரொம்ப நல்ல மனுஷா. பொண்ணு படிச்சிருக்கா, வேலைக்கும் போறா. பேரனுக்கும் பொண்ணை பிடிச்சிருக்கு. 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் இருக்கு, ஜாதகம் சேர்ந்திருக்கு. அத பத்தி கேட்க நான் வரல. உங்க பேரன் யாரு? அதுதான் எனக்கு தெரியணும். சொல்லுங்க, யார் உங்க பேரன்? என்ன ரங்கம் தெரியாத மாதிரி கேக்குற? ஜானகிராமன் தான் எங்க பேரன். நீ கூட அவனை பாத்திருக்கியே, உங்க ஆத்துக்கு வந்திருக்கானே. அவனை எனக்கு தெரியும். ஆனா எந்த முறையில அவன் உங்களுக்கு பேரன்? தெளிவா சொல்றேன். உங்களுக்கு ஒரே பிள்ளை, அவர் இப்ப இல்ல. அவருக்கு பிறந்த குழந்தையும் இறந்து போயிடுது. உங்களுக்கு வேற பிள்ளையோ பொண்ணோ கிடையாது. அனந்தோ சித்தப்பா தான் உங்களுக்கு ஒரே தம்பி. அவரும் கல்யாணம் பண்ணிக்கல. அப்படி இருக்க இந்த பேரை எங்க இருந்து முளைச்சான்? என்ன மன்னிச்சிடு ரங்கம், அத மாத்திரம் என்கிட்ட கேட்காத. ஏ, நீ நன்னா இருக்கணுங்கிறது தான் எங்களோட ஆசை. அத நீ நம்பினேன்னா எங்க பேரன் யாருன்னு எங்கள்கிட்ட கேட்காத. ஆமா ரங்கம், நீ அதை தெரிஞ்சுக்கிறதுனால உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. ஷீப்பை ஒளிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்னு போயிடாது. நாளைக்கு நீங்க தேசிகாச்சாரிட்ட சம்பந்தம் பேசும்போது உங்க பேரனை பத்தின முழு விவரத்தையும் சொல்லித்தானே ஆகணும். அப்ப உண்மை அம்பலத்துக்கு வரத்தான் போறது. அப்ப தெரிஞ்சுக்கிறேன். ரங்கம், நான் சொல்றது கேளு. உண்மையை தவிர வேற எதுவும் என்ன சமாதானப்படுத்தாது.